இருக்கா. டேய் கிருஷ்ணா, பசிக்குதுன்னு சொன்னீல, சாப்பிடு. டேய் நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு, சாப்பிடு சாப்பிடு. இந்தா. நான் பார்த்துக்கிறேன்டா. டேய் சட்னி ஊத்திக்கடா, இந்தா. சாப்பிடுறா. அட டேய் மச்சான், நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாரு, நம்ம சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒண்ணு பண்ணுவோம், அடுத்த முறை அண்ணன் வரும்போது ஃபர்ஸ்ட் சம்பளத்தை அதிகமா கேட்போம்டா, சரியா? டேய், சம்பளம் கேட்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உள்ள விக்கிட்டு இருக்கா பாரு, செத்து கித்து போயிட போறா. இந்தா குடு. இதுக்கு ஒரு வேலையே கிடையாது. போய் குடுறா. இரு, குடுத்து வரேன். அவ எங்கதான் இருக்கா? இது வேற. ஏய் விக்கிட்டு இருக்கா பாரு, சேர்த்துக்கிட்டு தொலைஞ்சிட போறா. இந்தா போய் தண்ணியை கொடுப்போம். இதுக்கு வேற வேலையே கிடையாது. இரு வர. போடா. அப்படி. ஓ, கைய கட்டி இருக்குல்ல. பாயதர. போதுமா? ரெஸ்ட் ரூம் போகணும். பாத்ரூம். பாத்ரூமா? டேய் கட்டா ஊத்திட்டு கூட்டிட்டு போடா. எந்திரி. போ, இந்த பக்கம் போ. போ. வா வா. போ. போயிட்டு சீக்கிரம் வரணும். மயங்கிட்டியா? அப்படியே இரு. டேய் வாடா. சும்மா அலைய விட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டால. மறுபடியும் ஃபோன் பண்ணும். இதுக்கு மேலே இவனை நம்பக்கூடாது. நம்ம அங்கே போனாதான் என்ன நடக்குதுன்னு தெரியும்.
டேய் இவ ரொம்ப டேஞ்சரா இருக்கா. ம் இவள ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இல்லன்னு வச்சுக்க ம் அண்ணன் நம்ம கதையை முடிச்சிருவாரு. புரியுது இல்ல? ஆமாண்டா. டேய் யாருன்னு பாரு. போன ஸ்பீக்கர்ல போடு. டேய் அண்ணன் தான்டா. அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய் அவ எப்படிடா இருக்கா? இங்க தானே இருக்கா, மயக்கத்துல இருக்கா. சரி இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. சொல்லுங்கண்ணா. அவளை ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. ஆர்கன் விற்கிற துபாய் பார்ட்டி கிட்ட அவளை விலை பேசி வித்துட்டேன். இன்னைக்கு நைட்டு பார்சல் பண்ணி நாளைக்கு துபாய் போற கப்பல்ல கார்கோல அனுப்பணும். அது வரைக்கும் அவ கண்ணு முழிக்காம இருக்கணும். மயக்க ஊசி போட்டுடுங்கடா. நான் இப்போ அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா, நீங்க சொன்னபடி செஞ்சிடறோம். டேய் மைக் ஊசி எடுத்துட்டு வா. சரி. சீக்கிரம். நாளைக்கு என்ன துபாய்க்கு அனுப்ப போறாங்க. என்னோட சம்மதம் இல்லாம என்னோட ஆர்கன்ஸை விற்க போறாங்க. ஆனா இதெல்லாம் யார் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். டேய் என்னடா அவளுக்கு மயக்க மருந்து எடுத்து வர சொன்னா, நமக்கு போதை மருந்து எடுத்து டேய் வந்திருக்க. அவளுக்கு போட போறது இங்க இருக்கு. இப்போ மயக்கமா தானே இருக்கா. வா ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டுட்டு அப்புறம் ஊசி போடலாம். டேய் அண்ணன் வந்தா என்னடா பண்றது? டேய் அண்ணன் என்ன பக்கத்துல இருக்காரு, உடனே வரதுக்கு. அவர் வர லேட் ஆகும். நீ வா, அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். உட்காரு. Cheers. டேய் அண்ணன் கெத்துரா. ஸ்கெட்சை பக்கவா போட்டு பொண்ணை தூக்கி சோக்க துபாய் கரண்ட வித்துட்டாரு பாத்தியா. சேட்டுனா சும்மா வாடா, பொம்மை டீலிங் கைக்கு வரலங்கிற கோபத்துல இப்படி பண்ணிருக்காரு. நாளைக்கே பீஸா பார்சல் பண்ணி கார்கோல அனுப்பிடுவாரு. ஆமாண்டா, சேட்டை பகச்சிக்கிட்டா யாரும் தப்ப முடியாது. அப்போ என்ன கடத்தினது அந்த சேட்டு தானோ? ஆர்டர் கைக்கு கிடைக்கலன்னா இப்படி பண்ணிருக்கான். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆகணும். டேய் இவ இன்னும் மயக்கத்திலே இருக்காளடா. அப்ப அப்படியே ஊசியை போட்டு விட்டுருவோம். அப்பதான் அண்ணன் வந்து தூக்கிட்டு போக சரியா இருக்கும். சரிடா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். ம் டேய் என்னடா பண்ற? டேய் அண்ணன் வரும்போது இந்த தடையுமே தெரியக்கூடாதா. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தூக்கி போட்டு வந்துடுறேன். நீ அந்த பொண்ணுக்கு ஊசியை போடுற சரியா? ம் ம் இப்போ வந்துடுறேன். போ.
என்னடா என்ன பண்ற நில்லு.